ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து என் பேர் ஜெய்ஷி. ஸோ நான் இந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸை போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ நேற்று போட்ட வீடியோவுக்கு கீழே நேற்று என்கிட்ட ஒரு கேர்ள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு எனக்கு அவங்க பேசின மெசேஜ்லேருந்தே வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அக்கா எனக்கு வந்து ரொம்ப அதிகமான ஆக்னிஸ் இருந்தது. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு சால்சிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அது போட்டால் சரியாகும்னு. ஸோ நானும் வந்து சால்சிலிக் ரிலேட்டட் வீடியோஸை வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ உங்களோட வீடியோ எனக்கு சஜஷன் ஆச்சு. ஸோ நான் அதை பார்த்துட்டு நான் ஒரு சால்சிலிக் சீரமும் சால்சிலிக் இருக்கிற ஒரு ஃபேஸ் வாஷும் நான் வந்து வாங்கினேன். ஸோ அதை ரொட்டீனில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு வந்து ஹைலோ ஜெல்னு ஒன்று இருக்குது. ஸோ அது நல்லா ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஸோ அது மாய்ஸ்சரைசராக வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அக்கா நான் இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ண ஆரம்பித்து 15 நாள் ஆகுது. எனக்கு வந்து பிம்பிள் வந்து அதிகமாச்சு. ஏன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நான் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து விட்டுடவா இல்லை கண்டினியூ பண்ணவான்னு வந்து ரொம்ப கவலையாகவே வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு புரியுது, அக்கம் பக்கத்துக்காரவங்கெல்லாம் வந்து இல்லை தெரிஞ்சவங்க பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அந்த ஆக்னியை பற்றி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியுது. பிகாஸ் நானுமே இதெல்லாம் வந்து அனுபவிச்சிருக்கேன். ஸோ என்ன ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து உங்கள் முகம் இப்படி இருக்குது, உங்கள் முகம் இவ்வளோ பிம்பிளாக இருக்கே அப்படின்னு லைட்டாக சொல்லும் போதே வந்து நம்ம ஓடி போய் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ நிறையெல்லாம் ஆக்னிஸ் இருந்தால் அவங்களுக்கு உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், ஆக்னிஸ் வருது. ஸோ இதையெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா நினச்சிட்டு எதுக்கு பார்க்குறவங்கலாம் போய் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கும் இந்த மாதிரி கேட்டு அதனால தான் வந்து நானும் இந்த 10 வருஷத்தில் எனக்கு 3 டைம்ஸ் இந்த மாதிரி சிவியர் ஆக்னி வந்துட்டு டாக்டர் கிட்ட போகாமலேயே வீட்டிலேயே இருந்து என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நான் சரி பண்ணியிருக்கேங்கிறது தான் வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களோட ப்ராப்ளத்தில் வந்து சஃபர் ஆகிட்டு இருப்பீங்க. எந்த ப்ராடக்ட் எதுக்கு அடுத்தது யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், இப்போ வரையும் ப்ராப்பர் நாலேஜ் தெரியாமலேயே வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அட் ப்ரெசென்ட் ஆக்னி இருக்கும்போது என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு ஆக்னி இருக்குன்னா உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்கள் ஆக்னிக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களான்னு உங்களுக்குள்ள நீங்களே கொஷின் கேட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணலாங்கிறது உங்களுக்கு மனசில் வரும். ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்னி அட் ப்ரெசென்ட் இருக்கும்போது நீங்கள் ஃபேராக இருக்கணும், டார்க் ஸ்பாட்ஸே போயிடணும், நான் இன்னும் வெள்ளைன்னு ஆகணும், என்னோட ஸ்கின் வந்து நல்லா பாலிவுட்டு ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ் மாதிரி ஆகணும். ஸோ அப்படிலாம் யோசிக்காமல் நம்மளோட ஸ்கின் வந்து பிக்மெண்டட் ஸ்கின், நம்மளோட கலரே வந்து இவ்வளோ தான் சவுத் இந்தியனுக்கு. ஸோ என்ன பண்ணலனாலும் நம்மளுக்கு மெலனின் ப்ரொடக்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு வந்து நம்மளால் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அந்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதையும் கூட ஆக்னி இருக்கும்போது தயவு செஞ்சு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு நான் இப்போ டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த பொண்ணு சொன்ன மாதிரி நிறையா வந்து ப்ராப்ளம் இருக்குது. அந்த பொண்ணு என்ன யூஸ் பண்ணாங்க, ஆக்னி சால்சிலிக் ஆசிட் இருக்கிற ஒரு ஃபேஸ் வாஷ், ஹைலோ ஜெல், அதுக்கப்புறம் சால்சிலிக் ஆசிட் சீரம், இந்த 3 ப்ராடக்ட் மட்டும் தான் வந்து அவங்க யூஸ் பண்ணேன்னு சொன்னாங்க. இந்த 3 ப்ராடக்ட்டில் நான் இப்போ என்னென்னு சொல்லிடுறேன். சால்சிலிக் ஃபேஸ் வாஷ் வந்து எதுக்காக ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா, நம்ம ஃபேஸில் இருக்கிற எக்ஸசிவ் ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான். ஆயில் இருக்கிறனால தான் வந்து திரும்ப ஆக்னி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம போர்ஸ் வந்து கிளாக் ஆகுது. ஸோ நம்ம போர்ஸ், நம்ம முகத்தில் இருக்கிற குட்டி குட்டி ஓட்டை தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். அந்த போர்ஸ் வந்து நம்ம டைட்டாக வச்சுருக்கோமான்னு பார்த்துக்கணும். அதுக்கு வந்து ஒரு போர் டைட்டனிங் டோனர் வந்து யூஸ் பண்ணலாம். அட் ப்ரெசென்ட் நீங்கள் அதெல்லாம் விட்டுடுங்க. அந்த பிரச்சனையே நம்மளுக்கு இப்போ தேவை கிடையாது. ஸோ சால்சிலிக் ஆசிட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஃபேஸ் வாஷ்? நம்ம சால்சிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம போர்ஸ்குள்ளே டீப்பராக போய் அந்த ஃபேஸ் வாஷ் இருக்கிற ஜெம்ஸ் எல்லாம் கில் பண்ணும். ஸோ இதோட வேலை தான் வந்து இந்த சால்சிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ். ஸோ இருக்கிற ஆயிலையும் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். மேலே இருக்கிற அவுட்டர் லேயரில் இருக்கிற ஆயிலெல்லாம் சுத்தமாக உறிஞ்சி எடுத்துடும். ஸோ இதுதான் அதோட வேலை. ஸோ செகண்ட் அவங்க யூஸ் பண்ணது ஹைலோ ஜெல். இந்த ஹைலோ ஜெல் எதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இதோட ப்ராப்பரான ப்ராசஸ் சொல்லிடுறேன். இந்த ஹைலோ ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீஹைட்ரேட் ஸ்கின், ரொம்ப ட்ரையாக இருக்குது, இச்சியாக இருக்குது, ஃப்ளேக்கியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கின் டைப் இருக்கவங்களுக்கு தான் இந்த ஹைலோ ஜெல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு டீப் ஹைட்ரேஷன் வந்து தரும். சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணலாம். இது ஃபார்மசி பிராண்டு தான். ஸோ ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த ஹைலோ ஜெல்லோட வேலை. ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சால்சிலிக் ஆசிட் சீரம். ஸோ சால்சிலிக் ஆசிட் சீரம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? நம்ம போர்ஸ்குள்ளே டீப்பர் லேயர் வரையும் போயிட்டு இருக்கிற ஜெம்ஸ் அண்ட் பாக்டீரியாஸை வந்து கொன்று அந்த வேஸ்டெல்லாம் வெளில தள்ளுறது தான் சால்சிலிக் சீரத்தோட வேலை. ஸோ போர்ஸ்குள்ளே போய் நல்லா க்ளீன் பண்ணும். இந்த முகத்தில் இருக்கிற ஓட்டன்னு சொல்கிறோம் இல்லையா, போர்ஸ். ஸோ அதுக்குள்ளே போய் அது உள்ளே இருக்கிற வேஸ்ட்டை எல்லாம் வெளில தள்ளுறது தான் இந்த சால்சிலிக் சீரமோட வேலை. ஸோ இவ்வளோ தான் அவங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ், இவ்வளோ தான் நான் சொல்லிட்டேன்.
இப்போ நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்கங்கிறது நான் சொல்கிறத வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்கிறது எல்லாமே நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன். நம்மளுக்கு டே டைமில் ஒன்றும் நம்ம பெருசாக பண்ண போகிறதில்ல. ஒன்லி ஒன் சன்ஸ்க்ரீன் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு. நைட்டு கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்ஸ் தான் இப்போ நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிகாஸ் ஏன்னா நைட்டு தான் வந்து டே ஃபுல்லாக நம்ம அலைஞ்சு திரிஞ்சு அந்த என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் பொல்யூஷன், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை இழுத்துட்டு வருவோம். அந்த மாதிரி இழுத்துட்டு வரும்போது நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது வந்து கம்பல்சரி. அதுவும் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு. பிகாஸ் நம்ம இப்போ வந்து நிறையா வெளியில் போக ஆரம்பிச்சிட்டோம், லேட் நைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஒரு ப்ராப்பரான டயத்துக்கு தூங்குறதில்ல, சரியான டயத்துக்கு தண்ணி குடிக்கிறதில்ல, ஒரு கரெக்டான ஒரு டயட் வந்து எடுக்கிறதில்ல, நல்ல நல்ல ஃபுட் சாப்பிட்றதே இல்லை. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஓகே, இதெல்லாம் பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஜங்க் ஃபுட்ஸை குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஸ்கின்ல வந்து ஆயில் ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ணும். ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா ஆயில் ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணி போர்ஸ் வழியாக தேவையில்லாத ப்ராப்ளத்தை எல்லாம் அது கொண்டு வரும். ஸோ இதுதான் அதோட மெயின் ப்ராசஸ். நம்மளோட உடம்புல தான் இருக்குது எல்லாமே. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒல்லியாக இருக்கிறீங்களோ குண்டாக இருக்கீங்களோ, நம்ம சாப்பிட்ற ஒரு தேவையில்லாத ஃபுட்டெல்லாம் வந்து கெட்ட கொழுப்பாக உடம்புக்குள்ளே சேர்த்து வச்சுருக்கோம். அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு தான் எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறோம். அந்த மாதிரி கரைக்கும் போது நம்ம உடம்புல வேர்வையாக எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி கொட்டுச்சுன்னா நீங்கள் அடுத்தடுத்த உங்கள் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் ஃபுல்லாக பர்ன் அவுட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் உள்ளுக்குள்ளார பண்ணுறது. ஸோ வெளியில் பண்ணுறது ஸ்கின் கேர். ஸோ இந்த ஸ்கின் கேரில் நைட்டு ரொட்டீனில் டபுள் கிளென்சிங் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின். ஆயில் அதிகமாக முகத்தில் இருக்கிறனால தான் வெளியில் இருக்கிற தூசு, அதுக்கப்புறம் பொல்யூஷன் எல்லாமே வந்து டஸ்ட் எல்லாம் நம்ம ஸ்கின்ல வந்து நல்லா படிஞ்சிடுது. ஸோ அந்த மாதிரி படியும் போது தான் வந்து அது போர்ஸுக்குள்ளார போயிட்டு அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் நம்மளுக்கு ஆக்னி வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் நைட்டு ரொட்டீனில் டபுள் கிளென்சிங் கம்பல்சரியாக பண்ணணும். ஒரு மிசலர் வாட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து கிளென்சிங் லோஷன் ஏதாவது வாங்கி வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணிவிட்டு காட்டன் எடுத்து ஃபுல் முகத்தையும் வைப் பண்ணி தூர போடுங்க. ஸோ வைப் பண்ணி போட்டுட்டீங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், டபுள் கிளென்சிங். செகண்ட் ஸ்டெப் என்ன? உங்களோட கிளென்சர். அதாவது நான் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், சிட்டஃபில். ரொம்ப வருஷமாக நான் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், சிட்டஃபில் ஜென்டில் கிளென்சர். ஸோ இந்த கிளென்சரை யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ் வாஷை வந்து முடிச்சிடுங்க. ஸோ ஃபேஸை வந்து நல்லா ஒரு 40 செகண்ட்ஸ் நல்லா இப்படி மசாஜ் பண்ணி மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சிட்டீங்க. செகண்ட் ஸ்டெப் கிளென்சிங், டபுள் கிளென்சிங் அண்ட் கிளென்சிங் முடிஞ்சிருச்சு. தேர்ட் ஸ்டெப் என்ன? உங்களுக்கு அதிகப்படியான ஆக்னி இருக்குது, சொல்லவே முடியல, இந்த சைடு ஒரு 10-15, இந்த சைடு ஒரு 10-15 அப்படி மாதிரி இருந்ததுன்னா, நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கிளியர் ஜெல்னு ஒரு க்ரீம் வருது. பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும், அமேசான்லேயும் கிடைக்கும். அந்த கிளியர் ஜெல்லை எடுத்து கொஞ்சமாக எங்கெங்கெல்லாம் பிம்பிள் இருக்கோ, இந்த 2 சிக்ஸு, 4 ஹெட்டு இங்கே எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து மருந்து போடுறது. ஸோ கிளியர் ஜெல் எடுத்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். எங்கெங்கே பிம்பிள் இருக்கோ அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கேப் விடுங்க. தேர்ட் ஸ்டெப் என்ன? சீரம். ஸோ நான் வந்து சால்சிலிக் சீரம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சால்சிலிக் சீரமை அந்த க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 2 நிமிஷம் கேப் விட்டுட்டு ஒரு 3 ட்ராப் எடுத்து ஃபுல் ஃபேஸையும் இந்த மாதிரி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்லேயே அது ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும், ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் ஆகிடும் சால்சிலிக் சீரம். ஸோ முடிஞ்சிருச்சா? டபுள் கிளென்சிங், ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட், சீரம் முடிஞ்ச. மாய்ஸ்சரைசர், சிட்டஃபில் மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ மெலிசாக தீரப்போகுது. ஸோ இது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தீர்ந்து போச்சுன்னா இதே தான் திரும்ப திரும்ப வாங்குவேன். ஸோ சிட்டஃபில் மாய்ஸ்சரைசர் இது யூஸ் பண்ணிவிட்டு சீரம்க்கு அப்புறம் நல்லா கொஞ்சம் ஒரு பட்டாணி சைஸில் எடுத்துகிட்டு ஃபுல் ஃபேஸையும் நல்லா மசாஜ் பண்ண மாதிரி விட்டுடுங்க. ஸோ அவ்வளோதான் நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன். இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அண்டர் ஐ சர்க்கிள் டார்க்காக இருக்குது அப்படின்னாலும் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம் அது மேலே. ஸோ இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு நீங்கள் தூங்கிடலாம். இதுதான் ப்ராசஸ். ஸோ இதுக்கு நடுவில் நீங்கள் எதுவுமே சேர்க்கக்கூடாது. அதாவது கோஜிக் ஆசிடோ, நயாசினமைடோ, பிம்பிள் இருக்கிற வரையும் தயவு செஞ்சு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஒரு சால்சிலிக் சீரமே அது முக்கால்வாசி வேலையை முடிச்சு வச்சிரும். ஸோ உங்களுக்கு பிம்பிளாக இருக்கட்டும், ஒயிட் ஹெட்ஸாக இருக்கட்டும், ஸ்காராக இருக்கட்டும், ஸோ நிறைய ஆயில் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ், ஸோ மெனி ப்ராப்ளம்ஸை அது வந்து கிளியர் பண்ணி வைக்கும். ஸோ அது மட்டுமே போதுமானது. இதெல்லாம் வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ முடிச்சாச்சா நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ மார்னிங் ஸ்கின் கேரில் ஒன்லி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சன்ஸ்க்ரீனை மட்டும் போடுங்க. ஆயில் ஸ்கின்காரங்க, ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின், பிகாஸ் அதுலேயே வந்து நம்மளுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் அதையே போடுங்க. நான் வந்து யூஸ் பண்ணுறது ஆல் ஸ்கின் டைப் டாக்டர் ஷீத்தோட செரமைட் விட்டமின் சி மாய்ஸ்சரைசர்.
சாரி செரமைடு விட்டமின் சி சன்ஸ்க்ரீன். ஸோ இது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன் மார்னிங் நேரத்தில். இப்பயும் அதை யூஸ் பண்ணிட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ காலையில் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். டுடே சண்டே. ஸோ இன்னைக்கு ஐ ஹோப் இன்னைக்கு டேட் 18 நினைக்கிறேன். ஸோ காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக எடுத்தாகணும். ஸோ இன்னும் நிறைய பேருக்கு யூஸ் ஆகணும் தான் நான் போடுறேன். யாரெல்லாம் இது வரைக்கும் தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ தயவு செஞ்சு கரெக்டாக பண்ணுறீங்களான்னு செக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ சன்ஸ்க்ரீன் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் மார்னிங். ஸோ ஸ்கின்னில் வேறு எதுவுமே போடலை. இப்போ பாருங்கள் மார்க்ஸ் எல்லாம் இருக்குது. லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன் அவ்வளோதான். ஸோ இது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே போடலை. ஸோ இப்படியே தான் வந்து கோயில் போயிட்டு வந்தேன். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ட்ரை ஸ்கின்னோ ஆயிலி ஸ்கின்னோ சென்சிட்டிவ் நார்மல் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்னை வந்து ஃபர்தராக இந்த இப்படி அடிக்கிற வெயிலேருந்து டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கு நான் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து 32 ஏஜ். பட் ஆனால் என் முகத்தில் எந்த சுருக்கமும் இப்போ வரையும் இல்லை. பிகாஸ் நான் ரொம்ப வருஷமாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் கேன்சர் வரும், ஸோ அது வரும் இது வரும், இதெல்லாம் எதையும் நம்பாதீங்க. எந்த க்ரீம் போட்டிங்கனாலும் நம்ம ஒன்றும் வாயை திறந்து வாய்க்குள்ளார போட போகிறதில்ல, ஸ்கின் மேலே தான் போடுறோம். சப்போஸ் நம்மளை வந்து நம்ம உள்ள வரையும் அப்படி போகணும்னா அது பிளட் ஸ்ட்ரீமில் ஃபுல்லாக டிடாக்ஸ் ஆகி எல்லாம் வெளியில் போயிடும், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நம்பாதீங்க, சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக போடுங்க. இந்த ஒரு சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து ஆக்னி இருக்கிற வரைக்கும் ஆக்னி குறைஞ்சதுக்கு அப்புறமும் ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். குறைஞ்சது அந்த பொண்ணு சொல்லியிருந்தாங்க 15 நாள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு டைனி பம்ப்ஸ் வருதுக்கா, பிம்பிள் சரியாகலக்கான்னா, நீங்கள் வந்து இத்தனை வருஷமாக சாப்பிட்டு ஜங்க் ஃபுட்ஸ் தின்னு வெளில போய் எல்லாம் பண்ணது தான் வந்து நம்ம முகம் இவ்வளோ வீணாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு க்ரீம் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி 15 நாளில் சரியாகுமான்னா கண்டிப்பாக சரியாகாது. அது உள்ளுக்குள்ளார போய் அதோட வேலையை பண்ணி ரிசல்ட் கொண்டு வர 3 மாதம் ஆகும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாத ஸ்கின்னுனா கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது எனி ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது டைனி பம்ப்ஸ் கண்டிப்பாக வரும். தட் டூ சீரமெல்லாம் யூஸ் பண்ணும்போது குருணையாக வர்றது ரொம்ப ரொம்ப நார்மல். ஒரு 1 மந்த் 2 மந்த் 3 மந்த் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின்னுக்கு செட் ஆகிட்டு அதோட ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடும். எனி சீரம் இட் வில் கிவ் 3 months, அட்லீஸ்ட் 3 months டு டேக் த ரிசல்ட். நீங்கள் உடனே எல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இது வந்து என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். நான் இது வந்து ரொம்ப வருஷமாக வந்து நான் இந்த இந்த ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எடுத்த உடனே என் ஸ்கின் இப்படி ஆச்சுன்னா இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதுக்காக ஒரு ரெகுலரான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்ன பிரச்சனை, என்ன மனசில் கஷ்டம், நைட்டு ஸ்கின் கேர் பண்ணுறதை வந்து நான் நிறுத்தவே மாட்டேன். அழுதுகிட்டே இருந்தாலும் நைட்டு 10 மணி ஆச்சுன்னா முகத்தை போய் ஃபுல்லாக என்னென்ன ப்ராப்பராக பண்ணணுமோ அதை பண்ணிட்டு வந்து படுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அழுவேன். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்கின்னு வந்து ஒழுங்காக இருக்கணும்னா நீங்கள் அதுக்கு ஒழுங்கான ஒரு ப்ராடக்ட்ஸு உள்ளே கொடுக்கறது வெளியில் கொடுக்கறது எல்லாம் கொடுத்தா தான் அந்த ஸ்கின் வந்து அழகாக இருக்கும். நம்ம வெள்ளையாக ஆகணுங்கிறதெல்லாம் அது அதுக்கப்புறம். ஸோ அழகாக இருக்கணும்னா ஸ்கின்ல தெளிவாக அழகாக ஒன்றுமே இல்லாத ஒரு கிளியர் ஸ்கின் வேணும்னா ஸோ இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள். அது எந்த ஸ்கின்னாக இருக்கலாம், எப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸாகவும் இருக்கலாம். நீங்கள் ஃபாலோ பண்ணுற விதத்தில் தான் இருக்குது நம்மளுக்கு சரியாகாததும். ஸோ கண்டிப்பாக நான் இன்னைக்கு சொன்ன எல்லா டிப்ஸுமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எதுக்கு அடுத்தது எது யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சாலிசிலிக் ஆசிட் சரியாக யூஸ் பண்ணலன்னா இனிமே கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ, பாய், ஹாப்பி சண்டே.